ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மேஷராசி நேயர்களுக்கு சனி வக்கரன் அள்ளி கொடுப்பாரா? எப்படி இருக்கும்? அள்ளி கொடுப்பார், நிச்சயமா அள்ளி கொடுப்பார். பயப்படாதீங்க. கிள்ளி கொடுப்பாருங்கிற பிரச்சனையே கிடையாது, அள்ளி தான் கொடுப்பார். இதை எப்படி நீங்கள் சொன்னீங்க சார் அப்படின்னா, 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி வக்கரன் ஆகிறார். 12ஆம் இடத்துல 7.5 சனியில் இருந்த உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். உடனே நீங்கள் பயந்துடாதீங்க, 7.5 சனியில் எனக்கு ஏதாவது பண்ணிடுமோ. அனுபவத்தை கொடுத்து மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுப்பார். ஒரு ட்ரைனிங் பீரியடு சார். சனீஸ்வரருங்கிறது ஒரு அனுபவ காலம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நல்ல பொசிஷனு, ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல மனைவி, ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு அமையும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க்கு பிறகு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் 135 நாள் இவர் வக்கரத்தில் போகிறார். வக்கரத்தில் போகும்போது அள்ளி கொடுப்பார். முதல்ல உத்தியோகத்தில் ரொம்ப மனசு கஷ்டமாக சார், வேலைக்கு போயிட்டு வாங்க சார். போங்க சார், எங்கே வேலைக்கு போகிறது, ஒரே தொல்லை, அங்கே போனாலே 1008 கேள்வி கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு நீங்கள் வேலைக்கு போனீங்க இல்லையா? அது இருக்காது. நல்ல ஒரு சுமூகமான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதிக வருமானம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வேலை கிடைக்கும். உங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்ணி தூக்கி விடுவாங்க. அப்போ நீங்களும் உற்சாகத்தோடு வேலைக்கு போவீங்க. சார், எனக்கு ரொம்ப நாளாக அந்த ப்ரமோஷனை நிறுத்தி வச்சுருந்தாங்களே, நான் கேட்டேன் சார், எங்கள் ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைக்குமா? மெட்ராஸ்க்கே வந்துட்டா, இல்லைன்னா நான் ஒய்ஃபுங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வந்தால் நல்லா இருக்குமே, எல்லாரோட சேர்ந்து இருக்கலாம் இல்லையா, சாப்பாடு பிரச்சனை இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இது அத்தனையும் சேரும். ஓகே சார். சார், இப்போ இவங்க 7.5 சனியில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு வராங்க. இப்போ எந்தெந்த விஷயத்தில் இந்த டைம் பீரியட், இந்த 135 நாட்களுக்குள்ள இந்த விஷயத்துலேருந்து விடுதலைப்பா, பயப்படாதீங்க அப்படின்னா எந்த மாதிரி சொல்லலாம் சார்? முதல்ல பண பிரச்சனையில இருந்து வெளியே வருவாங்க. அள்ளி கொடுப்பான். வக்கர சனி அள்ளி கொடுப்பார். முதல்ல பண பிரச்சனை தீரும் சார். நிஜமாக உண்மையாக சொல்லுங்கள் சார், நான் வேறு உங்களெல்லாம் இமேஜினேஷன்லாம் வச்சுன்னு கடன் தீரும் சார், பயப்படாது. ஏன்னா இந்த 7.5 சனியில் ஏற்படக்கூடிய கடனும் சரி, ஏற்படக்கூடிய பெரிய பள்ளங்கள்லாம் தீர்க்கக்கூடியவர் அவர் தான். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அதனால் அவர் கொடுப்பார்னு நமக்கு நல்லா தெரியுது. அது கொடுத்து அந்த பீரியட்லேயே கடன் தீர்ந்துடும். இப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். அவர் 1000 ரூபா கொடுத்துட்டு இப்படி போனாருன்னா, நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டிய ஆள் நிற்பார். அவனுக்கு கொடுத்தீங்கன்னா கையில் திரும்பியும் 10 பைசா இருக்காது. ஆனால் கடன் தீர்ந்தது இல்லைங்களா? அதுதான் சனீஸ்வரர். இந்த காலகட்டத்தில் கடன் தீரும். உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அதனால் சிற சொத்துக்கள் சேரும். இப்போ ஒரு லேண்ட் வச்சுன்னுக்கிறீங்க, ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க. தயவு செஞ்சு நான் தான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அந்த லேண்டை வாங்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள். இந்த 7.5 பீரியட் இல்லையா, டபுள் டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி அவன் சொன்னான் இவன் சொன்னான், அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு பொருள் சேரும். ஆனால் நல்ல பொருளா அப்படின்னு பார்த்து நீங்கள் தானே வாங்கணும். ஆகவே அந்த டாக்குமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா கோர்ட்டு கேஸு கச்சேரின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போகணும். அதே மாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, நான் அவனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், நான் இவனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு பண்ணாதீங்க. அப்புறம் எவனோ ஒருத்தன் கொடி போட்டு அது வேறு பிரச்சனை. நம்மளால் வீடு கட்டி அங்கே வாழ முடியுமா? நம்ம உபயோகப்படுத்த முடியுமா? நம்ம காரை நம்ம அந்த இடத்துல விட முடியுமா? இதை நீங்கள் யோசனை பண்ணி செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னா அது பிரச்சனையை தான் கொடுப்பான், அள்ளி கொடுப்பான். ஆனால் ஆராய்ச்சி பண்ணி அதை செய்யுங்க. ஓகே சார். இப்போ நான் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து பொதுவாக விடுதலை அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. இப்போ இவங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு சொன்னால் அதை பிடிச்சிக்கலாம் சார். இந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு சொல்லுங்கள். பொதுவாகவே குருவை வழிபட்டாங்கன்னு வச்சிங்களேன், இவங்க செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எதற்காக அப்படின்னா, குரு மட்டுமே இல்லை, அங்கே இங்கே முருகனே குருவாக இருக்கார்.
தனியாக ஒரு குருவை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஆலங்குடி போங்க அப்படின்னா ஆலங்குடி சகாயேஸ்வரர் திருக்கோவில், அவர் வந்து சிவபெருமானை பார்க்குறீங்க, ஆலங்குடியானை போய் வழிபடுறீங்க. ஆனால் ஆபத் சகாயேஸ்வரரை வந்து வழிபட்ட பிறகு நீங்கள் யாரை வழிபடணும்னா குரு பகவானை வந்து வழிபடணும். ஆபத் சகாயேஸ்வரர் வழிபட்ட பிறகு குரு பகவானை வழிபடணும். ஆனால் திருச்செந்தூரில் குருவே முருகனாக, முருகனே குருவாக இருக்கார். ஓம் சரவண பவாய அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். ஷண்மதி அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியம். அப்படிப்பட்ட அந்த முருகனை வழிபட்டால் இந்த வக்ரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவார். மிக அற்புத பலன் கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேற, வக்கரம் வேற. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்றைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது
பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களை கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு 30 வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.